குடும்பம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் பொடிமாஸ். நான் சிலம்பு செல்வி. நான் இசை. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். பேர் என்ன? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த வாரத்துல என்ன ஹாட்டான டாபிக் போயிருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணி பாத்துருவோமா? இந்த வாரம் அப்படிங்கறதே தேர்தல் வாரம் தான். இன்னும் ஒரு 10 நாளைக்கு இந்த தேர்தல் களம் தான் சூடு பிடிக்க போகுது, அனல் பறக்க போகுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாவே பிரச்சாரம் மட்டும்தான் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஹாட் டாபிக் அப்படிங்கறத தாண்டி ஹாட் டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல ஒரே ஒருத்தர் மட்டும் பிரச்சனையே இல்லாம பிரச்சாரம் செஞ்சு முடிச்சுட்டு போயிருக்கிறாருன்னா பாத்துக்கோங்களேன். நீங்க அவரை தானே சொல்றீங்க? அவரே தான். அதே டூப்பு விஜயத்தான் சொல்றேன். ஹலோ, என்ன டூப்பு விஜய்ன்னு சொல்றீங்க? எங்க அண்ணன் பாத்தீங்களா, அப்படியே சைக்கிள்லாம் எடுத்துட்டு மாசா சைக்கிள்லாம் ஓட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. வெயில்ல இறங்கி சாலையில பிரச்சாரம் பண்ணாதவங்க மத்தியில அவ்வளோ வெயில்ல ஸ்வெட் ஆயும் காருக்கெல்லாம் முன்னாடி அழகா சைக்கிள்லாம் ஓட்டி பிரச்சாரம் பண்ணாரு. காரு முன்னாடி ஓட்டினாரா இல்ல காரை இடிச்சு கீழே விழுந்தாரா? அது ஏதோ ஒண்ணு ஓட்டுனாரா இல்லையா? ஓட்டம் மட்டும்தான் செஞ்சாரு, பிரச்சாரம் ஆனா செய்யல. பிரச்சாரம் செய்ய போற அப்படின்னு கிளம்பி போயிட்டு காரைக்குடியில சைக்கிளை மட்டும் ஓட்டி ஸ்டண்ட் பண்ணி குரலி வித்தெல்லாம் காமிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டாரு. ஏன்னா தாமதமா போறது அப்படிங்கிறது விஜய்க்கு ரொம்ப புது விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா இப்படி தாமதமா போனதுனாலதான் கரூர்ல 41 பேரோட உயிருமே போயிருக்கு. ஸோ அதுக்கே இன்னும் நீதி கிடைக்காத நிலைமையில அன்னை மறுபடியும் தாமதமா போக மண்டையிலேயே போட்டு இனிமே நீங்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா இல்லையே, பிரச்சாரம் பண்ணாரு. திருச்சியில கூட பிரச்சாரம் பண்ணாரு. திருச்சிலையா? எப்ப பண்ணாரு? திருச்சியில பிரச்சாரம் பண்ண மாதிரிதான் சில வீடியோ எல்லாம் பார்த்தனே. அது விஜயான்னு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் சுச்சோ, அத கவனிக்கலையே. திருச்சியில பிரச்சாரம் நடந்தது, அங்க விஜயுமே இருந்தாரு. ஆனா அது விஜய் கிடையாது. என்னப்பா அது புது ட்விஸ்டா இருக்கு? அது விஜய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது உங்களுக்கு தெரியாது, அது மக்களுக்கு தெரியும். எது மக்களுக்கு தெரியுமா? மக்களே உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. கொளத்தூர்லயாவது போனாரே பிரச்சாரத்துக்கு, அதை பத்தி பேசவே மாட்டீங்க. நீங்க உங்க கண்ணை ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கொளத்தூர்ல போனது அங்கேயாச்சும் உருவ பொம்மை. இங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரு போய் கமெண்ட்ல போய் இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. உருவ பொம்மையை வச்சு பண்றதுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்காச்சும் வேலை பார்த்து கொடுங்கப்பான்னு சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா இவங்க கமெண்ட்ல சொல்றது, டிபேட்ல சொல்றது, இதெல்லாம் வச்சு தானே அவங்க அடுத்தடுத்த திட்டங்கள் எல்லாம் அறிவிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட், மாற்றம்னா என்ன தெரியுமா? இதுதான் மாற்றம். விஜய் இல்ல அப்படின்னாலுமே மாற்றமா உருவபொம்மை வைப்போம், விஜய் இல்ல அப்படின்னாலுமே மாற்றமா ஜூனியர் ஆர்டிஸ்ட் வைப்போம். இதுதான் அந்த மாற்றம். இததான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏமாத்தி விட்டாங்க பரமா. எப்பவுமே ஏமாந்துகிட்டே தான் இருக்கிறீங்க. அப்படிதான் இருக்கு இப்ப லிட்டரலா விஜய் பண்ணது. ஆமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இபிஎஸோட பேரை சேஞ்ச் பண்ணிட்டாங்களாமா. இனிமே அவர் பேரு பால்டாயில் பழனிசாமியாமா. பால்டாயில் பழனிசாமின்னு வைக்கிறதுக்கு பதிலா பச்சை பொய் பழனிசாமின்னு வச்சிருக்கலாம். ஏன்னா அம்புட்டும் பொய். அதாவது போற இடத்துலலாம் யாராவது பொய் சொல்லியே பிரச்சாரம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணு பொய் சொன்ன மாதிரி தெரியல. என்ன பொய் சொன்னார் அப்படி? கலைஞரை ஸ்டாலின் அவர்கள் அவரோட வயசான காலத்துல வீட்டுக்குள்ளேயே சிறை வச்சதா சொன்னாரு. அது அவரு சொல்லலையா? ஆராசா சொன்ன மாதிரி தானே ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. ஆராசா சொன்ன மாதிரி நீங்களே சொல்றீங்க, சொன்ன மாதிரி ஆடியோ லீக் ஆச்சு. ஆனா அது ஆராசா தான் சொன்னாரா அப்படிங்கறதே கன்ஃபார்ம் பண்ணல. இத்தனைக்கோ அவர் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கிறாரு. இது ஏஐ தொழில்நுட்பம் மூலமா உருவாக்கப்பட்ட ஆடியோன்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அதெல்லாம் எதுவுமே தெரியாம யாரோ எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக மனப்பாடம் பண்ணி ஒப்பி வைக்க கூடாது இல்லையா? ஸோ அப்படிதான் இந்த விஷயத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. இல்லையே, இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா உதயநிதியும் நம்ம எடப்பாடி ரொம்பதான் ரோஸ் பண்ணியிருக்காரு போல இருக்கே. அதனாலதான் ஏதோ கொந்தளிச்சுல அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு போல இருக்கே. உதயநிதி ரோஸ்ட் எல்லாம் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இதுல ஒரு விஷயத்த பார்க்கணும். எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்றவங்களை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க தான் அதிகமா வளருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஷார்ட் பீரியட்ல உதயநிதி அவர்களுமே வளர்ந்துருக்காங்க. ஆரம்பத்துல ஒரே ஒரு செங்கல் தான், அந்த செங்கலை இப்படி காமிச்சு அது மூலியமாவே ஃபேமஸ் ஆயிட்டாரு. அந்த பிரச்சாரம் முடிஞ்சது, இந்த எலெக்ஷனே முடிஞ்சது. அதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை பார்த்திருப்பீங்க நீங்க, அந்த முட்டையை மட்டும் வச்சே அந்த எலெக்ஷனை ஃபுல்லா முடிச்சிட்டாரு. இப்போ ஒரே ஒரு போட்டோ, அந்த ஒரு போட்டோ தான், அதான் சொல்லுவாங்களா ஒரே ஒரு பாம் ஒட்டு மொத்தமா க்ளோஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரே ஒரு போட்டோ தான் ஒட்டு மொத்த அந்த பிரச்சாரமுமே க்ளோஸ். இப்ப சொல்ல போனோம் அப்படின்னா ஆளை வச்சு அடிச்சிருவாரு. அந்த லெவல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு
எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாரு. கோபத்தின் உச்சத்துல இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எடப்பாடி வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற சொன்னாராமே. என்ன சொன்னாரு? அது என்னன்னா, சிஎம் ஸ்டாலின் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. ஆனா எடப்பாடி அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறப்ப கொரோனா அரைச்சு எல்லாமே இருந்துச்சு. ஆனா சிஎம் ஸ்டாலின் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கப்ப கொரோனா இல்ல, புயல் இல்ல, இடி இல்ல, எதுவுமே இல்ல. அதனால அவர் தப்பிச்சாரு. ஒருவேளை கொரோனா பீரியட் அப்ப அவர் சிஎம்மா இருந்திருந்தா கொரோனாலேயே காணாம போயிருப்பாருன்னு எடப்பாடி சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் உண்மைதானே? எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு முழுசா ஒரு பூசணிக்காய் இருக்கும், அந்த பூசணிக்காவை எடுத்து சோத்துக்குள்ள மறைச்சு வைப்பாங்களாம். அந்த மாதிரி இருக்கு இந்த கதை. எல்லாருக்குமே தெரியும் கொரோனாவோட ஃபர்ஸ்ட் வேவ் அதிமுக ஆட்சி காலத்துல 2020 வந்தது. ஓகே, அதோட செகண்ட் வேவ் எப்போ வந்தது அப்படின்னா 2021 ஏப்ரல்ல அந்த செகண்ட் வேவ் வந்து ஓரளவுக்கு பீக்காக ஆரம்பிச்சது. அப்ப யார் ஆட்சியில இருந்தாங்க? நம்ம எடப்பாடியார் தான். ஓகே, அந்த ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி எப்போ வருது அப்படின்னா 2021 மேல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி ஏற்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல ஏற்கனவே பீக்கா இருந்தது, இப்போ வந்து அதை விட அதிகமா பீக்கா இருக்கு. ஸோ அந்த பீக் கொரோனா இருக்கக்கூடிய சமயத்துல தான் அவர் வந்து அரியணையிலேயே உட்காருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்க காலத்துல கொரோனாவே இல்லை அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்ய பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு வந்த உடனேயே, அதாவது மே வராரா, மே 10ஆம் தேதி நமக்கு லாக்டவுன் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருந்தா. ஸோ அந்த கொரோனா வந்து பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லாக்டவுனையும் போட்டு, அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த வர்த்தக மையங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அவசரகால மருத்துவமனையா மாத்தினாரு. அது மட்டும் இல்லாம ஒரு எஸ்யூவி வாகனம், நமக்கு தெரியும் 7 சீட்டர் வாகனம் இருக்கு இல்லையா, அந்த வாகனத்தை அதை வந்து அவசர கால ஆம்புலன்ஸா மாத்தினாரு. கிட்டத்தட்ட ஒரு 250 வாகனங்களை வந்து ஆம்புலன்ஸா மாத்தினாரு. இது மட்டும் இல்லாம கொரோனா நிவாரண நிதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு 4000 ரூபாய் நம்ம குடும்பத்துல நம்ம எல்லாருமே வாங்கியிருந்திருப்போம். அதை வாங்கிக்கிட்டு கீழே இருக்கவங்க கை தட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஸோ இதையும் தாண்டி கொரோனால நம்ம நிறைய இழப்புகளை பார்த்துருந்துருப்போம். ஸோ அந்த இழப்புகள்ல அம்மா அப்பாவை இறந்தவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, இப்போ அவங்களுக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது, ஸோ இவங்களே அரசே ஓப்பன் பண்ணி 5 லட்சம் ரூபாய் டெபாசிட்டும் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கும் போது உங்க காலத்துல கொரோனாவே இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இவ்வளோ நீங்க சொன்னாலுமே அதுல அந்த போட்டோ ஷூட்டுக்காக, அந்த விளம்பரத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணாங்க. விளம்பரத்துக்காகவா? சரி, நீங்க சொல்ற மாதிரி விளம்பரத்துக்குன்னே இருந்தா கூட அந்த விளம்பரத்துக்காச்சும் எடப்பாடி பழனிசாமியோ இல்லைன்னா அவங்க தலைவர் பிரதமர் மோடி அவர்களோ அந்த கொரோனா வார்டுக்குள்ள போன மாதிரி ஒரு போட்டோ காட்ட முடியுமா? விளம்பரத்துக்காகவே இருந்தாலோ அந்த ரிஸ்க் எடுத்துட்டு வார்டுக்குள்ள போய் ஐசியூக்குள்ள போய் அந்த பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய, என்ன சொல்ல போனா அந்த தில்லு திராணி எல்லாமே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கு. ஸோ அவங்க தான் போய் பார்த்துருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த வார்டுக்குள்ள போனாங்க அப்படிங்கிறதுக்காக அவரோட ஒய்ஃப் ஒரு வாரம் பேசாம இருந்தாங்களாமா. பக்கத்துல வந்து நமக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சாங்களா என்னமோ தெரியல, ஒரு வாரம் பேசாம இருந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு அதை வந்து இவர் வந்து ஒட்டுமொத்தமா மறைக்கிறதுக்கு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, ஆக்சுவலா நானும் அந்த கிளிப்பு சோஷியல் மீடியால பார்த்திருந்தேன். சிஎம் பேசியிருந்தாரு, ஒரு மாதிரி கியூட்டாவும் எமோஷனலாவும் தான் இருந்துச்சு. இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த அரசியல் சூழல்ல குறுக்க இந்த கௌசிக் வந்தா மாதிரி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய இடி ஒண்ணு விழுந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கும் ஒரு பையனுக்கும் சண்டையாச்சு, பிரிஞ்சாங்க. ஸோ மாம்பழ சின்னம் அன்புமணி கைக்கு போயிருச்சு. இப்போ ராமதாஸ் கைக்கு என்ன சின்னதான் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் சின்னவங்க. அவரு தாங்க அந்த கட்சியவே, அதாவது பாமகவையே உருவாக்குனவர். கடைசியில பார்த்தா அவருக்கே அந்த சின்னம் கிடைக்காம சிலிண்டர் சின்னத்துல நிக்க வேண்டிய நிலைமைக்கு இப்போ ராமதாஸ் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அவரும் அவரோட சேர்ந்த கேண்டிடேட்ஸும் 30 தொகுதியில எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. ஏங்க 30 தொகுதின்னு அசால்ட்டா சொல்றீங்க, சிலிண்டர்னு சொல்லி அசால்ட்டா சொல்றீங்க. சிலிண்டர் இப்போ இருக்க ரேஞ்சுக்கு கோல்டு டைமண்ட் கூட அவ்வளோ டிமாண்ட்ல இருக்குமான்னு தெரியல, சிலிண்டர் தான் அவ்வளோ டிமாண்ட்ல இருக்கு. அப்படி டிமாண்ட்ல இருக்கும்போது சிலிண்டர் அப்படிங்கிறது ஐயாவுக்கு இன்னொரு வர பிரசாதம் மாதிரி தானே. அவரு தான் அந்த பாமகவை உருவாக்குனாரு, அவரு தான் மாம்பழ சின்னத்தையே கொண்டு வந்தாரு. அந்த உரிமையாளர் அவருக்கே அந்த அந்தஸ்து இல்லைன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் சொல்லுங்க. அவர் மட்டும் தான் கஷ்டப்படுறாரு, நான் மாம்பழ சின்னத்தை வாங்கிட்டு. இந்த பக்கம் அன்புமணி அவர்களுமே பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காரு. என்னதான் மாம்பழ சின்னம் இருந்தாலும் பாமகவோட அங்கீகாரம் இருந்தாலுமே என்டிஏக்குள்ள அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், என்டிஏ கூட்டணியில அன்புமணி பாமக மாம்பழ சின்னத்துக்கு வந்து ஒரு 18 தொகுதிகள் தான். அதுவும் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இதுதான் முதல் தடவை அவங்க வந்து ரொம்ப கம்மியான சொற்பமான தொகுதிகளில் போட்டிடுறாங்க. ஸோ பிரிஞ்சு போனதுனால அதுவும் ஓகே தான். ஸோ இந்த ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இதுவுமே வந்துட்டு என்னடா இந்த பரபரப்புக்கு நடுவில் குறுக்காம இருக்கா ஓடிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கிறாங்க.
இவ்வளோ பரபரப்பான அரசியல் சூழல் மத்தியிலையும் கேம்பெயின் ஒர்க் மத்தியிலையும் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் கொஞ்சம் தரக்குறைவா, கொஞ்சம்லாம் இல்ல ரொம்பவே தரக்குறைவா பேசிட்டு தான் இருக்காரு. ஆனா இவர் இப்படி பேசுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலே நடந்துட்டு இருக்குங்க. அது என்ன அரசியல்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி இருக்காங்கல்ல, அவங்க சைலண்டா பல ஸ்கீமை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா FCRA. நீங்க சொன்ன மாதிரியே இப்போ வந்து இவ்வளோ பரபரப்பா எல்லாருமே பேசிட்டு இருக்கவோ, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி ஒருத்தர் வந்து இல்லாம போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு பேசுறாரு அப்படின்னா, அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கணும். ஸோ கூட்டணி இந்த பக்கம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப இறங்கி பேசிட்டு இருக்காரு. எப்பவுமே எலெக்ஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா மாசத்துக்கு 4 தடவை வந்துட்டு போற மோடி, அமித்ஷா அவர்கள் வந்து இந்த தடவை வர்றது வந்து அந்த வருகை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதையும் நோட் பண்ணணும். இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாம நீங்க சொன்ன அந்த FCRA திட்டம் மட்டும் இல்லாம, அதாவது FCRA 2026 மசோதா, ஒரு FCRA ஆல்ரெடி இருக்கு, அதுல வந்து ஒரு திருத்தத்தை வந்து எடுத்துட்டு வராங்க. அதாவது வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்கணும் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழ வந்து கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு திருத்தம். இந்த கொண்டு வந்ததுமே காங்கிரஸ் தான். இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க அந்த ரெஜிஸ்டரை வந்து ரெனிவல் பண்ணல, 5 years ஒன்ஸ் நம்ம ரெனிவல் பண்ணுவோம் இல்லையா, அதை பண்ணல அப்படின்னாலும் ரெனிவலுக்கு அப்ளை பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்டே, அதாவது பிஜேபி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அதை நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னாலையோ அந்த அமைப்போட ஒட்டுமொத்த சொத்துக்களையும் பாஜக அரசு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வந்து எந்த ஒரு அமைச்சருக்கு வேணா அதை வந்து மாற்றி கொடுக்கலாம். ஈவன் சொல்லப்போனால் CBI, ED, IT அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அதை வந்து விற்பனை கூட செய்யலாம் அப்படிங்கிறதா இந்த மசோதா. இதை வந்து ஒரு பக்கமாக எடுத்துட்டு வராங்க. இதில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும்னா, நீங்களே சொல்லுங்களேன், இப்போது வெளிநாடுகள்ல இருந்து அதிகமாக நிதி வாங்கக்கூடிய ஒரு NGO ஒரு அமைப்போ இருந்ததுன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மேபி கிறிஸ்துவர்களா கூட இருக்கலாம், கிறிஸ்துவ அமைப்புகளா இருக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா கிறிஸ்தவ அமைப்புகள் தான் வெளிநாடுகள்ல இருந்து அதிகமான நிதி வந்து இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு அவங்க வந்து தனியா வாங்கி பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஒரு சில சர்ச்சஸ் எல்லாமே இங்க வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து இந்த ரினியூவல் பண்ணல அப்படின்னா அதை வந்து ஒட்டு மொத்தமா பாஜக அரசு கைப்பற்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுல வேற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து சர்ச்சை வந்து கைப்பற்றிக்குவாங்களாமா, ஆனா வந்து அந்த மத உணர்வை பாதிக்காம அவங்க கைப்பற்றிக்குவாங்களாமா. இது என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீரியஸா தெரியல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இல்ல அந்த மாதிரிதான் இருக்கு. நீங்க சொல்ற அந்த ப்ரோவும் இந்த விஷயத்த பத்தி பேசவே இல்லை கடைசி வரைக்கும். சிறுபான்மையினரோட காவலன் சொல்றாரு, ஆனா இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேச மாட்டாரு. சிறுபான்மையினர் காவலன் அப்படின்னா சிறுபான்மையினர்கள் எல்லாத்தையும் காத்து உங்களோட வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கி திமுகவுடைய வாக்குகள் பிரிக்கிற அப்படிங்கிற பேர்ல அதிமுகவுடைய வாக்குகள் பிரிக்கிறது தான் உங்களுடைய டாஸ்கா இப்போ இருந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த ஸ்கீம் மட்டும் இல்லாம பிஜேபி வேற ஒரு ஸ்கீமே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, CBSEல மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி இருக்காங்க. இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஏன்னா மும்மொழி கொள்கையை எதுலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தமிழ்நாடு தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த அரசியல் பரபரப்பான சூழலை எடப்பாடி ஒரு பக்கம் பேச விட்டு பின்னாடி பார்த்தா CBSEல மும்மொழி கொள்கையை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமும் கூட. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்கீமும் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது என்னன்னு கேள்விப்பட்டீங்களா? இப்போ நீங்க சொன்ன இந்த CBSEல மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஷாக்கிங்கான விஷயம் அப்படிங்கிறத தாண்டி ரொம்பவே வருத்தமான விஷயம். ஏன்னா சமீபத்தில் May 17 இயக்கத்தை சேர்ந்த திலீபன் அவர்கள் வந்து ஹிந்தியை எதிர்த்து அந்த ஒரு விஷயத்துல தான் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இவர் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே ஹிந்தி எதிர்ப்புக்காக நிறைய பேர் வந்து நமக்கு உயிரிழந்திருக்கோம், உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஹிந்தியை வந்து எதிர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பக்கத்துல தேர்தல் வேலைகள்ல எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கும் போது அதை எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற நினைப்புல எடப்பாடி பழனிசாமியை ஒரு ஸ்டெப்னி மாதிரி இந்த பக்கம் தூக்கி போட்டு பேச வச்சுட்டு அங்க வந்து CBSEல அமல்படுத்திட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அமலுக்கு வந்துருச்சு. இன்னும் புக்ஸ் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. இருந்தாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து புக்கு கூட நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க வேணாம், அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்கூல்ஸ்ல எல்லாத்தையுமே மும்மொழி கொள்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓரலா டீச் பண்ணுங்க, புக் வர முன்னாடியே அடுத்த வாரம் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம், இது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த திட்டம் வந்து CBSEல இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற அந்த நெருக்கடியுமே வந்துட்டு இப்போ ஒன்றிய பாஜக அரசு கொடுத்திருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்கீமுமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கும்னு கேள்விப்பட்டேன். அதான ஸ்கீம்னு கேள்விப்பட்டீங்களா? ஆமா, இதுவுமே வந்துட்டு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதாவது என்ன நினைச்சாங்கன்னா, இப்போ வந்து பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, மாற திமுக அதிமுக அடிச்சுக்குவாங்க, நம்மள மறந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்த விஷயத்தை கரெக்டா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாயிண்ட் பண்ணி பேசியிருக்காங்க. தென்றலா இருக்கக்கூடிய தெற்க நீங்க வந்து புயல் அடிக்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எதை மீன் பண்றாங்க அப்படின்னா,
டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்ம தென் மாநிலங்களுக்கு வந்து தொகுதிகள் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை பேஸ் பண்ணி தான் தொகுதி வந்து மறுசீரமைப்பு செய்ய போறாங்க. நம்ம வந்து கடந்த ஒரு 25 வருஷமா நம்ம குடும்ப கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணி நம்ம வந்து குழந்தைகள் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு இருந்தது. இப்போ அது வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு மாத்தி இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நம்ம அதை ஃபாலோ பண்ணி மக்கள் தொகையை ஒரு கணக்குக்குள்ள ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வருவோமா? அங்க வந்து வட மாநிலங்கள்ல எப்படி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவங்க வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாம நல்ல பிள்ளை குட்டிகளா பெத்து போட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம், பீகார்ல எல்லாம் நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு அதிகமான மக்கள் தொகை இருக்கு அப்படின்றதுக்காக அதிகமான தொகுதியை வந்து கொடுப்பாங்களாமா. இப்ப நமக்கு 534 இருக்கு இல்லையா, இது வந்துட்டு 816 மாத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி மாத்துறாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துல நம்மளோட குரல் வந்து தேவைப்படாமையே போயிடும். ஸோ கேட்காம போயிடும் அப்படிங்கிறது வேற, தேவைப்படாமையே போயிடும் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ பெரும்பான்மையான வாக்குகள் வந்து வட மாநிலங்கள்ல இருந்தே வந்து எந்த ஒரு மசோதாவையும் அவங்க வந்து நம்மளை கேட்காம நிறைவேற்றிக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வந்து நம்ம ஸ்டாலின் அவர்களுமே அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்புல பாஜக அரசு வந்து சைடு கேப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுவுமே இந்த 3 விஷயங்களும் இந்த வாரத்துக்குள்ள நடந்த விஷயங்கள். அடுத்த வாரம் 16ஆம் தேதி சிறப்பு கூட்டத்தொடர் போட்டு இதை பத்தி விவாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நாங்க சொன்ன பல அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வாரத்துல வந்த சுட வந்த சில முக்கியமான அப்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் முக்கியமான செய்திகளை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதிமுகமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வாரம் சந்திப்போம். குறிப்பா அரசியல் பொடி மாச ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா.